இப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 டிவைடட் பை பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2. ஓகேங்களா, இது முடிஞ்சிச்சு. மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர், அப்புறம் 2 ஆல்ஃபா, இது ஒரு 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் 4 இல்லையா. ஆல்ஃபா ஸ்கொயர் 2 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 4. அதே தான் இங்கேயும் பீட்டா ஸ்கொயர் 2 பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 4 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா இல்லையா. ஆல்ஃபா பீட்டா அப்புறம் 2 பீட்டா 2 ஆல்ஃபா ப்ளஸ் 4. நம்ம சால்வ் பண்ணலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஒன்று எழுதிக்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், இங்கே 2 ப்ளஸ் 2 4 ஆல்ஃபா, இங்கே 2 ப்ளஸ் 2 4 பீட்டா ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 8 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 காமனாக வெளியே எடுத்தனா அதுலேருந்து ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4. இந்த கண்டிஷன் மாறிச்சு இல்லையா. ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிட்டேன். இப்போ நான் பண்ணோம், இதை மாற்றணும் அது மாதிரி இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் 4 காமனாக எடுத்தனா 4 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 8 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4. இப்போ இந்த ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர் தெரியல நமக்கு. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. எனக்கு இதுதான் வேணும் இல்லையா, இங்கே தானே இருக்குது. அப்போ இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் ஆகிடும். அப்போ என்னவா மாறும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஆகிடும். அப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 8 divided by alpha beta plus 2 into alpha plus beta plus 4. இப்போது என்ன பண்ணோம், எல்லாம் வந்துச்சு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தெரியணும் இல்லையா. ஈக்குவேஷன் பாருங்கள், 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏங்கிறது 2, பிங்கிறது மைனஸ் 7, சிங்கிறது 5 இல்லையா. அப்போது மைனஸ் 7/2 7/2 ஆகிடும். ஆல்ஃபா பீட்டாங்கிறது சி பை ஏ இல்லையா. அப்போது 5/2 அப்படியே மாற்றிக்க வேண்டியது தான். 7/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 5/2 ப்ளஸ் 4 இன்ட்டு 7/2 ப்ளஸ் 8 டிவைடட் பை 5/2 ப்ளஸ் 2 இன்ட்டு 7/2 ப்ளஸ் 4. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2. இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணலாம். 49, இது 7 ஸ்கொயர் இல்லையா. 49/2 4 மைனஸ் 5 ப்ளஸ் 2 இன்ட்டு 7 14 ப்ளஸ் 8 divided by 5/2 ப்ளஸ் 7 ப்ளஸ் 4. இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். இது 22, 5 போச்சுன்னா 17 இல்லையா. 17 49 ப்ளஸ் 17 டிவைடட் பை 4. சாரி, டிவைடட் வராதில்ல, உனக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணல நான், அப்போ இது வராது. 49 ப்ளஸ் 17 பை 4 டிவைடட் பை 5/2 ப்ளஸ் 11. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள். 49 ப்ளஸ் 4 இன்ட்டு 17 28, 17 இன்ட்டு 4 எவ்வளோ, 8 2
1 4 4 4 68. 68 divided by 4 whole divided by இது 22 5 plus 11 20 sorry 5 plus 22 divided by 2 cross பண்ணால் 22. அப்போ இது என்ன வரும் 49 ப்ளஸ் இது எவ்வளோ வரும் 7 1 11. இப்போ level 7 divided by 4 whole divided by 27 by 2. இதை டிவிஷனில் இருக்கிறத மேலே கொண்டு வந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும் இல்லையா, அப்புறம் இன்வர்ஸாக போயிடும். 7 divided by 4 into 2 by 27 கேன்சல் பண்ணால் 2. இப்போ இது கால்குலேட் பண்ணும். அப்போ இது எப்படி அதெல்லாம் 117 by 54 ஆச்சா. 6th டேபிளில் போட்டோன்னா போடலாமா, அதான் 6th டேபிள் போடலாமா, இதை பார்க்க 3 டேபிளில் போடலாம். 117 divided by 3 போட்டால் 3 3s are 9 27 9 3s are 27 இல்லையா, மேலே 39 கீழே 54 இல்லையா. 54 3ஆல் டிவைட் பண்ணால் 2 1 3s தான் 1 3s are 3 24 8 3s are 24 0 இப்போ 18. இது 3ஆல் பண்ணலாம். 6 இங்கே 1 3 இப்போ 13 by 6. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.